பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு வேத வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தோடு நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நம்முடைய இருதயம் அநேக நேரங்களில் சிலதெல்லாம் குறித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது தன் சீடர்களை பார்த்து அவர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அவர் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக காண்பிக்க விரும்புகிறேன். அவர் போகும் பொழுது, நான் பாடுகளை அனுபவித்து நான் இப்படி இந்த வழியாக நான் போக வேண்டும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது சீடர்கள் மனம் கலங்கி இருந்தார்களாம். ஏன் என்று கேட்டால், கடந்த நாட்களில் எங்கள் தேவைகளை சந்தித்தவர், எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்க கூட இருந்தவங்க, ஆனா எங்களை விட்டுட்டு போயிடுவார் அப்படி சொல்லும் பொழுது அவருடைய மனம், இருதயம் அதிகமாக வேதனைப்பட்டபடியினால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்பொழுது இவருடைய கலக்கம், கடந்த நாட்களில் எங்களை வழிநடத்தின, எங்கள் தேவைகளை சந்தித்த, எங்களிடத்தில் அன்பு காட்டின, எங்களிடத்தில் இரக்கம் செய்த ஒருவர் எங்களை விட்டு பிரிந்து போகும் பொழுது அவருடைய மனம் அதிகமாக கலங்கினதாம். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் கலங்காதிருங்கள், என்னுடைய பிதாவின் வாசஸ்த இடத்தில் அநேக வீடுகள் இருக்கிறது, நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னாராம். தேவனுடைய பிள்ளையே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இதே சூழ்நிலையில் கூட நாம் கடந்து போகலாம். ஒருவேளை நம்ம நினைத்தவங்க, நம்மை யாரெல்லாம் எனக்கு உதவி பண்ணுவாங்க, யாரு கூட எல்லாம் நம்ம இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு வந்தோம், அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அவர்களுடைய நம்மை விட்டு விலகும் பொழுது, அவர்கள் நம்மை விட்டு தூர தேசத்திற்கு எங்கேயாவது போகிற பொழுது, நாம் தனிமைப்படும் பொழுதுதான் நமக்கு இந்த வேதனை நமக்கு உருவாகும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், யாரெல்லாம் விட்டு போனாலும் உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். ஏனென்று கேட்டால், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களை விட்டு பிரியாமல் நீங்கள் என்னோடு சேர்ந்து இருக்கும்படி நான் உங்களுக்காக நான் இருக்கிற இடத்தில் உங்களை சேர்க்கும்படியாக நான் சீக்கிரம் வருவேன் என்று கர்த்தர் அவர்களை சொல்லி அவருடைய ஆசுவாசப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். இன்று உங்களுடைய வாழ்க்கையில அதே மாதிரி ஏதாவது வேதனையில் இருக்கிற சிலரை நமக்கு பார்க்க முடியும். தனிமையில் இருக்கிறவர்களை பார்க்க முடியும். நான் நம்பினவர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு அப்படி யோசித்துக் கொண்டு இருக்கிறவர்களை பார்க்க முடியும். அவர்கள் அநேக மன உளைச்சலுக்குள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும், கவலைப்படுகிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உறுதி அளிக்கிறார். காரணம், உங்களுடைய இருதயம் பலப்பட்டு இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய அந்த பாரங்கள் மாறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும்படி அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில அதனால் எந்த பாரங்கள் வந்தாலும் சரி, எந்த மன உளைச்சல்களை கொண்டு வந்தாலும் சரி, நாம் உறுதியாக சொல்லுவோம், எனக்காக ஒருவர் இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறதுனால யாரெல்லாம் என்னை தனிமைப்படுத்திட்டு போனாலும், யாரெல்லாம் என்னை விட்டுட்டு போனாலும் நான் கலங்க மாட்டேன். என்னுடைய இருதயம் அதற்காக பாரப்படுவதில்லை. காரணம், என் இருதயத்தை சிருஷ்டித்த ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார் என்று உறுதியாயிருங்க. உங்களுடைய பாரங்களை ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுடைய எல்லா பாரங்களும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உங்களை தைரியப்படுத்தும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அதிசயமாக வழி நடத்துவார். எங்க நல்ல ஆண்டவரை, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அந்த விட்டு பிரியாத தேவனுடைய அன்பும் அது பிள்ளைகளோடு கூட இருக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீரே இவர்களை ஆசுவாசப்படுத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன், சமாதானப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.